பாருங்கள், இன்றைக்கி வந்து பயாலஜியில், அதுவும் பாட்டனியில் பிளான்ட் ஃபிசியாலஜி, தாவர உடலியல் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீட் வீடியோ நோட்ஸ், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு மோர் அப்படிங்கிற பிளேஸில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ யாரெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க, டிஎன்பிசி டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நோட்ஸ். சரிங்களா? நீங்கள் ஒரு புக் எடுத்து, சப்போஸ் இந்த டாபிக் பாருங்கள், பிளான்ட் ஃபிசியாலஜி, நம்ம புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா ஸ்டாண்டர்டில் இருக்குது. 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், அப்படி வரிசையாக. அது இல்லாமல் 11th பாட்டனியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து ஒட் டைம் படிக்கிறதுக்கு படித்தோம்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து செட் ஆகாது. அதனால் இந்த பர்டிகுலர் நோட்ஸை மட்டும் நீங்கள் படிங்க, சிறப்பாக இருக்கும். இதுவே வாஸ்ட் சிலபஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தாவர உடலியல், பிளான்ட் ஃபிசியாலஜினா என்ன, எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து டோட்டலாகவே பிளான்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து படிக்க போகிறோம். அவங்க வந்து எப்படி கெமிக்கலி ஃபிசிக்கலி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது மாலிகுலர், செல்லுலர், ஹோல் ஆர்கானிசம்ஸ் லெவல்ஸை எப்படி அவங்க இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தாவரவியல் உடைய ஒரு பிரிவு. தாவர உடலியல், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வேதியியலாகவும் இயற்பியலாகவும் மாற்றத்தை உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிளான்ட்டு ஃபிசியாலஜி. ஸோ இது வந்து பிளான்ட்டை பற்றி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட எப்போ போயிருக்காங்க பாருங்கள், 350 மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ ஒரு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டில் த ஓர்டோவிசியன் பீரியட் இன் தி பேலியோசோயிக் ஏரா, பேலியோசோயிக் ஊழியல் ஆர்டோசோயுடைய காலத்தில் நிறைய நீர் இருந்திருக்குது. அந்த நீரில் வந்து பிளான்ட்ஸ் பயங்கரமாக வளர்ந்துருக்குதாமா. அவங்க வந்து சிறப்பாக அடாப்டேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிளான்ட்டு வந்து தகவமைச்சு கொண்டாங்க. பெருசாக வளருவாங்களாம் பயங்கரமாக. அப்படி வளர்ந்த காலம் அந்த 450 மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு மேப் சார்ட் கொடுத்தாச்சு. பிளான்ட்டோடைய மூமெண்ட், அதோடைய அசைவு. ஸோ வைட்டல் மூமெண்ட், ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸும் ரெண்டு படிப்போம். வைட்டல் மூமெண்ட்டில் வந்து அவங்க எப்படி லோக்கமோஷன் ஆகிறாங்க, எப்படி நகர்றாங்க, அதை வந்து ஆட்டோனோமிக், பேராட்டோனிக். ஸோ ஆட்டோனோமிக் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸாக நடக்கிறது. அதே மாதிரி மூமெண்ட்டோடைய கர்வேச்சர் எடுத்துக்கிட்டோன்னா ஆட்டோனோமிக், பேராட்டோனிக், அதுவும் ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம அப்படியே பிரிக்கிறோம். ஆட்டோனோமிக் ஸ்பான்டேனியஸில் க்ரோத்தோடைய மூமெண்ட்டு, அதோடைய வேரியேஷன் எப்படி இருக்கும், அந்த மூமெண்ட் வந்து ட்ராபிக்காக இருக்குமா, நேஸ்டிக்காக இருக்குமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸில் இருக்குது. இதுலேருந்தே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாவர அசைவுகள் பொறுத்த வரைக்கும் உயிர்சார் அசைவு, இயல்சார் அசைவுன்னு இருக்குது. இவங்க வந்து உயிர்சார் அசைவு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து இடப்பெயர்ச்சி செய்யும் பொழுது வளைவான அசைவு, இது மாதிரி 2 இருக்குதுங்க. சரிங்களா? அது மாதிரி 2 இருக்குது. இந்த இடப்பெயர்ச்சி செய்யும் பொழுது தான் தனிச்சையாக செய்கிறாங்களா இல்லை தூண்டப்பட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிறதான் இந்த பாடப்பகுதி. இதில் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம் நேம்ஸாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. பாருங்கள், பேராட்டோனிக் டாக்டிக், பேராட்டோனிக் ஆர் டாக்டிக், அது இன்டியூஸ்டு மூமெண்ட் ஆஃப் லோக்கமோஷன், அது உந்தப்படுகின்ற அல்லது தூண்டப்படுகின்ற இடப்பெயர்வு. ஸோ இதை பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, ஃபோட்டோ டாக்டிக், கெமியோ டாக்டிக், தெர்மோ டாக்டிக். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எப்படி படிச்சிருக்கோம்? ஃபோட்டோனா ஒளி, கெமிஸ்ட்ரி வேதியியல், தெர்மோனா வெப்பம். அப்போ ஒளி தூண்டல், வேதி தூண்டல், வெப்ப தூண்டல், அதுக்கான எக்ஸாம்பிள் படித்து வச்சுக்கோ, அதுதான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கிளாமிடோமோனஸ், சரிங்களா, கிளாமிடோமோனஸ், குஸ்போர்கள் அப்படிங்கிறத இதை நீங்கள் படித்து வச்சுக்கணும், முக்கியமானது. ஒளி தூண்டல் மூலமாக எந்த தாவரங்கள் இடப்பெயர்ச்சி செய்கின்றன அப்படின்னா கிளாமிடோமோனஸ், சூஸ்போர்கள். சரிங்களா? சூஸ்போர்கள்.
வேதி தூண்டல் மூலமாக வரக்கூடியது பிரையோபைட், டெரிட்டோபைட். சரிங்களா? இவங்களாம் வந்து வேதி தூண்டல் மூலமாக இவங்க இடப்பெயர்ச்சி செய்கிறாங்க. வெப்ப தூண்டல் மூலமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸும் இல்லை சேர்ந்து. ஸோ கிளாமிடோமோனஸ் பொறுத்த வரைக்கும் ஒளி தூண்டல் மூலம் செய்கிறாங்களாமா. அதாவது ஃபோட்டோட்ராபிக் சொல்ல போறீங்களா, ஃபோட்டோ டாக்டிக், அதே மாதிரி தெர்மோ டாக்டிக் அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த ட்ராபிக் மூமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அதோடைய நேமிங்ஸே ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஸோ ட்ராபிக் மூமெண்ட்ஸ், அதாவது சார்பு அசைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட்ரோபிசம் ஒளி சார்பு அசைவு, ஜியோட்ரோபிசம் புவி சார்பு அசைவு, ஹைட்ரோட்ரோபிசம் நீர் சார்பு அசைவு, திக்மோட்ரோபிசம் தொடு சார்பு அசைவு, அதே மாதிரி கெமோட்ரோபிசம் வேதி சார்பு அசைவு. இந்த அசைவுகளை வந்து என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபோட்டோட்ரோபிசம்னா நேராக நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்கு போயிடலாங்க. எடுத்துக்காட்டு என்ன? த ஷூட் ஆஃப் பிளான்ட், தாவரத்தின் தண்டு பகுதி தான் என்னதுங்க, ஒளி சார்பு அசைவு. விளக்கமே தேவையில்லை, நேரடியாக பார்த்து சொல்லலாம். தாவரம் பார்த்தது இல்லையா, தண்டு பகுதி பார்க்கலையா, இலை பகுதி பார்க்கலையா, நேராக தண்டு பகுதி இருக்கிறது, அது ஒளி சார்பு அசைவுங்க. அவ்வளோதான், டைரெக்டாக சொல்லிடலாம். ஜியோட்ராஃபிசம்னா என்ன? அதோடைய எடுத்துக்காட்டு என்ன? ரூட் ஆஃப் தி பிளான்ட், தாவரத்தின் வேர் பகுதி, அது புவி சார்பு அசைவு. அவ்வளோதான், டைரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஹைட்ரோஸ்ட்ராஃபிசம் என்ன? நீர் எங்கேருந்து உறிஞ்சுது? ரூட் ஆஃப் தி பிளான்ட், அதுவும் தாவரத்தின் வேர் பகுதி. திக்மோட்ராமிசம் தொடு சார்பு இசை அப்படின்னா, அதாவது கிளிம்பிங் வைன்ஸ், கொடி பற்றி படர்தல். அதாவது இந்த கொடி என்ன பண்ணுதுங்க, ஒரு கொடி வந்து படர்ந்து போகுதுன்னா அப்படியே ஒரு எங்கேயாவது தொட்டு அது வளரும். அதனால் ஏதாவது ஒரு சின்ன குச்சி, ஒரு ஆங்கிள் இருக்கக்கூடிய கம்பி ஏதாவது பிடிச்சிட்டு அது ஏறிடும். கெமோட்ரோபிசம் அப்படின்னு எடுத்தோம்னா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த குழாயின் வளர்ச்சி, த growth ஆஃப் pollen டியூப்ஸ், அதான் வந்து கெமோட்ரோபிசம். அப்போது ஜென்ரலி ட்ரோபிசம் இஸ் டேர்ம்டு பாசிட்டிவாக சொல்கிறது. இஃப் growth is towards the signal, அப்புறம் என்ன மீனிங்கு? வளர்ச்சி நமக்கு ஒரு சமிகை காமிக்குதாமா. எப்படி காமிக்குது? திசை நாட்டம் பொதுவாக நேர்மறை. இன்னொரு என்னது? விலகி இருந்தால் எதிர்மறை. இஃப் நெகட்டிவ் இட் இஸ் அவே ஃப்ரம் தி சிக்னல். இதான் ட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மூமெண்ட், அசைவுகளில் வந்து திசை சாரா தூண்டல் அசைவு. சரிங்களா? திசை சாரா தூண்டல் அசைவு. இந்த திசை சாரா தூண்டல் அசைவு, இந்த நேஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த பக்கம் அது போகுதுன்னு தெரியாது. அப்போ யாராவது தூண்டல் மூலமாக அது வந்து என்ன பண்ணுங்க, போகுது இல்லையா, தூண்டல் மூலமாக அந்த செடி வளர்ந்து ஒரு பக்கம் போகுது. அது என்ன தூண்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 தூண்டலை பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒளி உறவு வளைதல், நடுக்கமுறு வளைதல். ஒளி உறவு வளைதல், நடுக்கமுறு வளைதல். ஃபோட்டோ நேஸ்டி, நான் பாருங்க பேரை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ நேஸ்டி, திக்மோ நேஸ்டி. நடுக்கமுறு வளைதல்னா திக்மோ நேஸ்டி. ஃபோட்டோ நேஸ்டி அப்படின்னா அது வந்து ஒளி ஒரு வளைதல். இப்போ ஃபோட்டோ நேஸ்டினா என்ன, ஒளி ஒரு வளைதல் என்ன? அப்போது ஒளிச்சேர்க்கை செய்வதற்காகவோ அல்லது சூரிய ஒளிச்சம் பார்த்து ஏதாவது லைட்டாக பார்த்து அந்த பிளான்ட்டு நம்மளுடைய ஜன்னல் வழியாக வெளியே நீட்டி போயிடும். சரியா? ஜன்னல் வழியாக அது வெளியே நீட்டி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய பிளான்ட் தான் ஆல் பிளான்ட்ஸ். சிமிலர்லி எல்லா பிளான்ட்ஸ், அதில் முக்கியமான பிளான்ட்ஸ் சொல்கிறாங்க டேரக்சம் அஃபிசினலி அப்படிங்கிறது ஒரு பொட்டானிக்கல் நேம். சரிங்களா? டான்டிலியான் என்ற தாவரத்தின் மலர்கள் காலையில் திறந்த நிலையிலும் மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும். அதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அது
ஸோ டான்டிலியான் அந்த பர்டிகுலர் பிளான்ட்டு காலையில் திறந்த நிலையிலும் இப்படி விரிஞ்சிருக்கும், மாலையில் மூடிய நிலையிலும் காணப்படும். ஐபோமியா ஆல்பா, ஐபோமியா ஆல்பா நிலவு மலர்னு சொல்லுவாங்க. இந்த மலர் இரவில் திறந்த நிலையிலும் பகலில் மூடிய நிலையிலும் காணப்படும். இப்போ திரும்ப டாபிக் போய் பாரு, படிச்சுட்டு இருக்கிறது ஃபோட்டோநேஸ்டி, ஒளி உரு வளைதல். அப்போ ஒளியினால சில பிளான்ட்டு வந்து பிரகாசமாக இருக்குது, ஒளி இல்லைன்னா சில பிளான்ட்டு இன்னும் பிரகாசமாக இருக்குது. இப்போ இந்த டார்கசம் அஃபிசனலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டான்டிலியான் பிளான்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளவர்ஸ் காலையில் என்ன இருக்குதுங்க, சூரிய ஒளிக்கு ஓப்பனாக இருக்குதாம்மா, சூரிய ஒளி இல்லைன்னா மூடிய நிலையில் இருக்குது. ஐபோமியா ஆல்பமா இந்த நிலவு மலர் நிலவை பார்த்து நைட்டு ஓப்பன் ஆகிருது, பகலில் சூரியன் வந்துச்சுன்னு மூடிக்குது. அருமையான ஒரு நேஸ்டி, அருமையான ஒரு நேஸ்டி. அடுத்த ஒன்று பாருங்கள், திக்மோநேஸ்டி. நடுக்கமுறு வளைதல். பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. இப்போ பிளான்ட்டை தொட்டாலே அது நடுங்கிடுது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமோசா புடிகா. மிமோசா புடிகா. இந்த மிமோசா புடிகா என்னது, இது தொட்டாச்சினிங்கி, தொட்டாச்சினிங்கி அவ்வளோதான். தொட்டா அப்படியே சுருங்கி உட்காந்துக்கும், நடுக்கமுறு வளைதல். இவங்க வந்து தாவரத்தின் இலையை நம்ம தொட்டுட்டேன்னு அப்படியே மூடிக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக தொடாத மாதிரி இருந்துக்குவாங்க. ஸோ என்னாச்சு, என்னென்ன நேஸ்டி பார்த்தோம் நம்ம, ஃபோட்டோநேஸ்டி, திக்மோநேஸ்டின்னு பார்த்தோம். மூன்றாவது பாருங்கள், டெம்பரேச்சர், வெப்பம், தெர்மோநேஸ்டி. அப்போ எங்கேயாவது வெப்பம் தூண்டலாக வந்துருச்சு அப்படின்னா உடனே அது சுதாரிச்சுட்டு என்ன பண்ணும், the tulip flowers bloom as the temperature increase. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, வெப்பம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த துலிப்பு சொல்லக்கூடிய துலிப் இந்த ஃப்ளவர் என்ன பண்ணுதுங்க, ஈஸியாக அது வந்து ப்ளூம் ஆயிடுது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சிலர்லாம் வந்து பூச்சி பிடிக்க போயிடும், பூச்சியை பிடிச்சிடும். அதுவும் எக்ஸாம்பிள் பாருங்கள், டயோனியா ஃபிசிபோலா. இப்போ திக்மோநேஸ்டிக்கு எக்ஸாம்பிள் டைரெக்டாக படித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் பெருசாக இதை வந்து மனப்பாடம் பண்ணுறலாம் தேவையில்லை. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம், ட்ராபிக் மூமெண்ட்டுக்கும் நேஸ்டிக் மூமெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் தமிழில் பார்க்கலாம், சிறப்பாக புரியும். திசை சார்பு நேஸ்டிக், நிலை மாறும் அல்லது உந்த சாய்வு, தூண்டல் சாய்வு. ஸோ இப்படி இருந்தால் இந்த திசை சாய்வு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து யாராவது உந்துதல் காரணமாக அவங்க ஒரு பக்கம் வளைஞ்சு போயிடுவாங்க. இன்னொன்று பாருங்கள், இன்னும் அதிகமாக உந்துதல், பரவலான உந்துதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மாறி போவாங்க. இந்த உந்துதலுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளைவுக்கு புரோட்டோபிளாசத்தின் மீது ஒரு திசையில் செயல்படும், இன்னொன்று புரோட்டோபிளாசத்தின் அனைத்து நிலைகளும் செயல்படும். படித்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த வெளியிலேருந்து ஒரு தூண்டுதல் வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், ஜென்ரலி தூண்டல் இருந்தாலே துலங்கல் இருக்கும். அதாவது இன்டியூஸ் இருந்தால் ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஸ்டிமுலேட் இருந்தால் ரெஸ்பான்ஸ் இருக்கும். உந்துதல் நடந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக துலங்கலும் நடப்படும். ஆனால் இந்த நிலை மாறும் உந்த திசை அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து எந்த தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. இந்த திசை சார்பு ஒளி சார்பில் இருக்கும், புவி சார்பில் இருக்கும், நீர் சார்பில் இருக்கும், தொடு சார்பு வேதி சார்பில் இருக்கும். ஆனால் நடுக்கமுறு, ஒளி சார்பு விசை, வெப்பமுறு, இந்த மூணு மட்டும்தான் இருக்கும். இந்த மூணு அந்த அதோடைய வகைகள் மட்டும் படித்து வச்சுக்க போதும். ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வருவோம், ஒளிச்சேர்க்கைன்னு. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒளிச்சேர்க்கை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஏன்னா ஒளிச்சேர்க்கை எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இங்கே எப்படி நடக்குது ப்ராசஸ்ஸு அப்படின்னு ஏன்னா எக்ஸாம்பிள் இந்த பகுதியிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனா ப்ராசஸ் என்ன தெரியுங்களா, லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி, அவ்வளோதான். அது ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாற்றிடுது. இந்த ஒளிச்சேர்க்கைனா என்ன,
இதுதானே வந்து தானாகவே தானாகவே அவங்க உணவை வந்து தயாரிச்சுக்கிறாங்க, ஆட்டோட்ராஃபிக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சாப்பாடை தானே அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க, யார்ட்டையும் கேட்குறதில்ல. சூரிய வெளிச்சம் வந்தால் போதும், அவங்களுக்கான சாப்பாடை அவங்களே ரெடி பண்ணிடுறாங்க. அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆனால் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்குள்ளே கொஞ்சம் உள்ளே போகிறோம், என்ன நடக்குது பாருங்கள். குளுக்கோஸ் which will be converted into starch and stored in the plant body. இதுதான் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டு சுகர் கேன் சொல்லுவேன். சுகர் கேன், கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிச்ச பிளான்ட். அதோட தண்டு பகுதி முழுவதுமே ஸ்டோர்டுங்க, ஸ்டோரேஜ் பிளேஸ். நம்ம கரும்பை கடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அது என்னது, ஸ்டோரேஜ் பிளேஸ். அது ஃபோட்டோ சிந்தசைஸ் பண்ணி குளுக்கோஸ் கன்வெர்ட் பண்ணி ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸ் தான் அந்த கரும்பு முழுக்க. இந்த வேலை செய்கிறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு தான் வேணும். அதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் கார்பன் டை ஆக்சைடு மனுஷனுக்கு தேவை இல்லை, பிளான்ட்டுக்கு அதிகமாக தேவை. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாங்கி அது வாழ்ந்துட்டுருக்குது. வாழ்ந்துட்டு என்ன பண்ணுதுங்க, ஆக்சிஜனை செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மூலமாக வெளியே போயிடுது. அதான் பழைய இதை சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்தில் மரத்துக்கு கீழே நைட்டு தூங்கக்கூடாதாம். இப்போ மணி 7 ஆயிடுச்சு, 7க்கு மேலே. இப்போ மரத்துக்கு கீழே யாராவது போய் தூங்குவாங்களா? இல்லை மரத்துக்கு கீழே போய் யாராவது உட்காருவாங்களா? உட்காரக்கூடாது. வெட்ட வெளிச்சம் தான் உட்காரணும். ஏன் உட்காரக்கூடாது மரத்துக்கு கீழே? இப்போது 7 மணி ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இப்போது ஃபோட்டோ சிந்தசைஸ் பண்ணாமல் பிளான்ட்டு என்ன பண்ணுங்க, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால பழைய காலத்தில் இந்த புளிய மரத்துக்கு கீழே நீங்கள் போனீங்கன்னா பேய் பிடிச்சிக்குன்னு சொன்னதுக்கு காரணமே என்னன்னா, அங்கே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும், அந்த இடத்துல உங்களுக்கு மூச்சு திணறும், யாரோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான். இப்போ எக்ஸாமில் கேட்ட கொஷின் இதாங்க எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு என்ன? ஒளிச்சேர்க்கையின் சரியான சமன்பாடு என்ன? மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். 6CO2 + 12H2O ஒளி அல்லது பச்சையம், C6H12O6 + 6H2O + 6O2. சரியான ஒரு ஈக்குவேஷனை எக்ஸாம்பிள் கேட்டு வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு 4 ஈக்குவேஷன் மாற்றி 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 கொடுத்துருவாங்க. 6க்கு பதிலாக 12 போட்டு, 12க்கு பதிலாக 6 போட்டு மாற்றி 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 கொடுத்துட்டு 612C6H12O6 பதிலாக C6H11O6ன்னு மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. 4 கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டாக படிச்சுருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கணுமா? ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ரெடக்ஷன், ஆக்சிடேஷன் ரெண்டுமே, ஆக்சிஜன் ஏற்றம், ஒடுக்க வினை ரெண்டுமே நடக்கும். ஆக்சிஜன் ஏற்றம், நல்லா கவனிச்சுக்கோ, ஆக்சிடேஷன் நடக்கும் பொழுது நீரானது ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து ஆக்சிஜனாக மாறி எலக்ட்ரான் இழப்பு, முக்கியமானது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. ஸோ ஃபோட்டோசிந்தசைஸ் நடக்கும்போது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். ரிடக்ஷன், ஒடுக்கம் நடைபெறும்போது எலக்ட்ரான் ஏற்பு, எலக்ட்ரான் அக்செப்டார் நடக்கும், எலக்ட்ரான் கெயின் நடக்கும். மறந்துடாதீங்க, இதை வந்து டைரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து வச்சுக்கணும். எங்கேயாவது கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. எ குவெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் எனர்ஜி அம்மா, எதிர்கால ஆற்றலுக்கு தேடக்கூடிய மாதிரி இப்போ சொல்கிறாங்க. இது ஒரு டு யூ நோ அப்படிங்கிற பிளேஸில் புக்கில் இருக்குது. ஹைட்ரஜன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு முக்கியமான ஆற்றல் மூலம். இது பசுமை மின்னாற்றல் மூலமாக தயாரிக்கப்படுறாங்க. ஹைட்ரஜன் ஃபியூவல் செல், ஹைட்ரஜன் எரிபொருள். ஹைட்ரஜன் அதிகமாக சேர்மங்கள் இந்த நீர் இருக்கிற பிளேஸில் தான் உருவாகுதாமா. இந்த ஒளியின் நீரார் பகுப்பு, ஃபோட்டோலைசிஸ் நடக்குது. எப்படி அப்படின்னா, ஒளியை பயன்படுத்தி நீரை வந்து பிளந்து ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சு ஃபோட்டோலைசிஸ் நடக்குது. இந்த ஃபோட்டோலைசிஸ் நடக்கும் பொழுது பசுமை ஆற்றல் உற்பத்தி உருவாகுமா? சரிங்களா? இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க,
ஹைட்ரோலைசிஸ் மூலமாக எனர்ஜி ரெடி பண்ணி அது ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவலாக ரெடி பண்ணி காரு மற்ற எல்லா பொருளுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கண்டுபிடிப்பு. நெக்ஸ்ட் ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்க, டு யூ நோல உயிர் ஒளிர்தல் பயோலியூமினசன்ஸ் ஆமாம். சில உயிரினங்கள்லாம் பயன்படுத்தி அந்த ஒளியை உற்பத்தி பண்ணி அந்த ஒளியை வந்து என்ன பண்ணுறாங்க, உமிழ்கிறாங்க, அப்படியே எடுத்துட்டு அதுலேருந்து பயோலியூமினஸ் லேம்பை வந்து உருவாக்கியிருக்காங்க எம்ஐடி பொறியியல் கல்லூரி, எம்ஐடி இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஒளிச்சேர்க்கையுடைய படித்தோம் இல்லையா, அதோடைய பிக்மெண்ட்ஸ், கலர்ஸ், நிறமிகள். ஒளிச்சேர்க்கை நடப்பதற்கு கண்டிப்பாக பச்சையம் தேவை. அதான் குளோரோஃபில்னு தமிழில் நிறமிகள் அப்படியே கொடுப்பாங்க, குளோரோஃபில்னே கேட்பாங்க. இந்த குளோரோஃபில் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் என்ன இருக்குங்க, பச்சையம் இருக்கும். அப்போது சூரிய ஆற்றல் இருக்கு இல்லையா, சோலார் எனர்ஜி அண்ட் கன்வெர்ட்ஸ் இட் எலக்ட்ரிக்கல் அண்டு கெமிக்கல் எனர்ஜி. புரிஞ்சுக்கோ, அந்த குளோரோஃபில்ல தான் என்ன பண்ணுதுங்க, பிரைமரி பிக்மெண்ட் அது, அதான் வந்து முதன்மை நிறமி. அந்த முதன்மை நிறமியிலிருந்து ஒளி ஆற்றலிருந்து அதாவது வேதி ஆற்றலாகவும் மின் ஆற்றலாகவும் மாற்றுகிறது. இந்த பிளேஸு ரியாக்ஷன் சென்டர். இந்த பிளேஸ் தான் ரியாக்ஷன் சென்டர், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குளோரோஃபில் ஏ மறந்துடாதீங்க. குளோரோஃபில் ஏ இஸ் கிடையாது, குளோரோஃபில் ஏ. எப்படி ஆல்ஃபா குளோரோஃபில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி குளோரோஃபில் ஏ. இன்னொன்று பாருங்கள், அதர் பிக்மெண்ட் குளோரோஃபில் பி. ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் குளோரோஃபில் இல்லை, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி. அதோடு சேர்ந்து கரோட்டினாய்ட்ஸ். இந்த ரெண்டுமே ஆக்சஸரி பிக்மெண்ட்ஸ், படித்து வச்சுக்கோ. பிரைமரி பிக்மெண்ட்ஸ் எது, குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் பி, கரோட்டினாய்டு வந்து ஆக்சஸரி பிக்மெண்ட்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அப்சார்ப்டு எனர்ஜி டு குளோரோஃபில் ஏ மாலிகுல். அவங்க வந்து அப்படியே எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணி குளோரோஃபில் ஏ மாலிகுலுக்கு அப்படியே பாஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் சென்டர், அதான் பிரைமரி பிக்மெண்ட்ஸ். ஹார்வெஸ்டிங் சென்டர்னு ஒன்று இருக்குது, அது ஆக்சஸரி பிக்மெண்ட்ஸ். ஸோ தமிழில் ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும். முதன்மை நிறமி அப்படிங்கிறது வினைமயம் பச்சையே, ஏற்பி நிறமி அப்படிங்கிறது மூலக்கூறுகள் மயம், அதான் துணை நிறமி. தமிழில் படிக்கிறது 100% வேஸ்ட். ஏன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்குறது வந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி டெட் எக்ஸாமுக்கு அப்படியே டைரெக்டாக இங்கிலீஷில் என்ன நேமோ அப்படியே கொடுத்துருவாங்க. அந்த பச்சையத்தை அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பச்சையம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரவுண்டாக இருக்கக்கூடியது. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். தைலக்காய்டுகள் இருக்குது, ஸ்ட்ரோமா இருக்குது, உள்ள சவ்வு இருக்குது, வெளிச்சவ்வு இருக்குது, சரி, ரைபோசோம்கள் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, பசுங்கனிகள் இருக்குது, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனையும் ஒரு குளோரோபிளாஸ்டுடைய 3D ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது அதனுடைய ஃபேஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய பிளேஸ் பாருங்கள், இந்த லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். ஸோ ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது லைட்டை டிபெண்ட் பண்ணி நடக்கக்கூடிய ரியாக்ஷன் பேருக்கு ஹில் ரியாக்ஷன். அதான் ராபின் ஹில் கண்டுபிடிச்சனால இது ஹில் வினை. இதை லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரியாக்ஷன் பேர் ஹில் ரியாக்ஷன். இதுதான் நீங்கள் படிச்சுக்கணும். உள்ள பேர் நிறையா போய் படிக்கிறேன்னு பேரில் இதை மறந்துடக்கூடாது. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது லைட் எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லைட் எனர்ஜி இருக்கும்போது தைலக்காய்டுகள் அதனுடைய மெம்பரைன்ஸ் கிரானா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட் இந்த நடக்கும். தைலக்காய்டுகள் இருக்கக்கூடியீங்கன்னா அதனுடைய சவ்வு என்ன பண்ணுதுங்க, குளோரோபிளாஸ்டோட சேர்ந்து அந்த லைட் எனர்ஜியை வந்து ரியாக்ஷன் எடுத்துக்கும். சரிங்களா? என்ன அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஒளி ஆற்றல் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்லி ஆரம்பத்தில் படித்தோம் இல்லையா ஃபோட்டோசிந்தட்டிக்கில், அதே தான். லைட் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுதுங்க. அந்த கெமிக்கல் எனர்ஜி என்ன? ஏடிபி அண்டு NADP H+. இந்த ப்ளஸ்ஸு வந்து இப்படி மேலே வரும், அப்படி மேலே வரும். சரிங்களா? ஸோ NADP H+, வெறும் H+. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? These produce light reactions move out from thylakoid to stroma of the chloroplast. ஸ்ட்ரோமானா இலைத்துளை. அந்த இலையில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதன் வழியாக இது நடக்கும், இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் உடைய ரியாக்ஷன். இன்னொன்று இருக்குது, டார்க் ரியாக்ஷன் ஆர் பயோசிந்தட்டிக் பாத்வை, ஒளிசாரா வினை அல்லது இருள் வினை, டார்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது எங்கே நடக்கும் தெரியுமா? இலை துளை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரோமா, அந்த இடத்துல தான் நடக்கும். டியூரிங் திஸ் ரியாக்ஷன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு கார்போஹைட்ரேட்ஸ். கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்டாக மாறி அங்கேருந்து லைட்டை பயன்படுத்தி திரும்பவும் வேதி பொருளான ஏடிபி NADP H+, உருவாக்கும். இந்த நிகழ்வுக்கு பேர் கேல்வின் சைக்கிள். இதை தான் நீ படிச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. புரியுதா? கேல்வின் சுழற்சி. ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கையில் கேல்வின் சைக்கிளுடைய ரியாக்ஷன் பேர் என்ன? டார்க் ரியாக்ஷன். மறந்துடாத, இருள் வினையில் நடக்கும். இருள் வினையில் நடக்கிறது கேல்வின் சைக்கிள், வெளிச்சத்தில் நடக்கிறது ஹில் வேதி வினை, ஹில் ரியாக்ஷன். இது மறந்துடாத. இது மாதிரி சின்ன சின்ன அந்த பாயிண்ட்டை தான் டச் பண்ணி எக்ஸாம்பிளில் கொஷின் கேட்பாங்க. அது நடக்கக்கூடிய ஒளி மற்றும் இருள் வினையோட தான் இந்த கம்பேரிஷன் தமிழ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அதை படிச்சுக்கோங்க, பார்த்துக்குங்க. பாருங்கள், C3 பிளான்ட்ஸு C4 பிளான்ட்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ தமிழில் போய் பார்க்கலாம், இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க. C3 பிளான்ட்ஸ்னால் என்ன? C3 தாவரங்கள், C4 தாவரங்கள். C3 தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள் டைரெக்டாக போய் படிச்சுக்கோ, கேட்பாங்க. C3 தாவரங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல், பேடி, கோதுமை, உருளை. C4 தாவரங்களுக்கு கரும்பு, சோளம், மக்காசோளம், அமராந்தஸ். இந்த எக்ஸாம்பிளை ஃபஸ்ட்டு லெவலில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, அதான் கேட்பாங்க. உள்ளே வந்து மெக்கானிசம் நம்மளுக்கு கேட்குறது ரொம்ப குறைவு, அது நீட் எக்ஸாமுக்கு தான் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட்டு இதை கோத்ரூ பண்ணிக்க. C3 தாவரம், C4 தாவரம். ஸோ சிங்கிறது கார்பன் தானே. அப்போ கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தும் இலையிடையே திசுக்கள் மட்டுமே நடைபெறுகிறது. கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தும் காற்றை உறை மற்றும் இலையிடை திசு ஆகியவை நடைபெறுகிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தும். இங்கே RUBP இல்லை BEPP சொல்லி உள்ளே வந்து நிறையா போகும். இது ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. சரிங்களா? எடுத்துக்காட்டுகளை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோ, நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கான படிப்பு. ஸோ இந்த அடுத்த ஒரு சுழற்சி கேம் சைக்கிளை படிச்சுக்கணும். சாதாரணமாக கேட்பாங்க கேம் சைக்கிள், கேம் சுழற்சி. கேம்னா என்ன? கிராசோலேஷன் ஆசிட் மெட்டாபாலிசம். கிராசோலேஷன் அமில வளர்ச்சிதை மாற்றம் பிளான்ட்டுக்கு நடக்குது, தாவரங்களில் நடக்குது. எப்படின்னு பார்க்கலாமா? தாவரங்கள் அதோடைய இலையில் இருக்குதுல்ல, இலை துளை பகலில் மூடியும் இரவில் திறந்தும் காணப்படும். பாருங்கள், அருமையான ஒரு மெக்கானிசம். எல்லா தாவரம் அப்படி தான். எல்லா தாவரத்துக்கு இலையில் இருக்கக்கூடிய துளை பகலில் மூடியும் இரவில் திறந்தும் காணப்படும். இலைத்துளைகள் ஸ்கோடோ ஆக்டிவ் இலைத்துளைகள் என்று அழைப்போம். ஸ்கோடோ ஆக்டிவ் ஸ்ட்ரோமா. பாருங்கள், இலைத்துளைகளுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷில் படிச்சிட்டோம். சரிங்களா? ஸ்ட்ரோமான்னு சொல்லுங்க, ஸ்டொமேட்டோ, ஸ்ட்ரோமா. அதான். இப்படி இவங்க வந்து அந்த இருக்கக்கூடிய இலைகள்
இந்த வகை தலைக்கில் இலைத்துளை ஏக்கலையம். இப்போ என்னாச்சுங்க, இப்படி இருக்கனால என்ன, பகலில் மூடியும் இரவில் திறந்து இருக்கனால நீராவி போக்கு நடக்காது. அப்போ வந்து இந்த லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸ்டொமட்டா ஆர் க்ளோஸ்டு டியூரிங் டே அண்ட் ஆர் ஓப்பன் டியூரிங் நைட். ஸ்கோட்டோ ஆக்டிவ். இப்போ எக்ஸாமில் கொஷின் கேட்குறது என்ன கேட்பான், ஸ்கோட்டோ ஆக்டிவ்னா என்ன அதான் கேட்பான். ஸ்கோட்டோ ஆக்டிவ் ஜென்ரலி ஸ்கோட்டோ ஆக்டிவ். இந்த ஸ்டொமேட்டோ இலைத்துளை பகலில் மூடியும் நைட்டில் ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தான் ஸ்கோட்டோ ஆக்டிவ். தாவரங்கள் இரவில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கார்பன் டை ஆக்சைடு பாஸ்போ ஈனால் பைருவிக் அமிலம் பிஇபிகள் பார்த்தோம் இல்லையா, அதான். ஸோ கார்பன் டை ஆக்சைடை CO2 பாஸ்போ ஈனால் பைருவிக் அமிலம். இப்போ கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறது பிஇபினா என்னன்னு கேட்பாங்க, படிச்சுக்கோ. பிஇபினா என்னது, பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட். அதே மாதிரி ஓஏனா என்ன, OAA ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். அப்போ இந்த கேம் பிளான்ட் இருக்கு இல்லையா, இந்த கேம் பிளான்ட்டு அவங்க கார்பன் டை ஆக்சைடை வாங்கி பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிடை பயன்படுத்தி தே ப்ரொடியூஸ் OAA ஆக்சலோ அசிட்டிக் அமிலத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா. இது மோஸ்ட் பிளான்ட் எது, C4 சைக்கிள் பிளான்ட். C4 சுழற்சியில் அது நடக்குது. பகல் நேரத்தில் டியூரிங் டே டைம் the stomata are closed. Malic acid is decarboxylated into pyruvic acid, resulted decrease of acidity. இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது பேர் கால்வின் சைக்கிள். இதுக்கு பேர் தான் கால்வின் சுழற்சி. இப்படி நடக்கிறதுனால என்ன விளைவு ஏற்படும் என்றால், கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கார்போஹைட்ரேட் என்னங்க, CHO, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட் தான் எனர்ஜி, அதுதான் உருவாக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. இந்த நீராவி போக்கை பற்றி நம்ம ஒரு 6வது 7வது வகுப்பில் படிச்சிருப்போம். என்னன்னு சொல்லுங்கள், ஒரு செடி இருக்கும், அந்த செடியை ஒரு பாலித்தீன் கவரில் மூடிடுவாங்க. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த பாலித்தீன் கவரில் ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கலாம், நீராவி போக்கு நடந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அருமையான ஒரு எக்ஸாம்பிள் லோயர் ஸ்டாண்டில் செஞ்சுருப்பாங்க. அதுதான் இங்கே நீராவி போக்கு. இவங்க அதோடைய இலைத்துளை வழியாக, தாவரங்கள் தன்னுடைய இலைத்துளை வழியாக நீராவியை வெளியேற்றிட்டே இருக்கிறது தான் நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஸ்டோமட்டல் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஸ்டோமட்டல் டிரான்ஸ்பிரேஷன், the loss of water from plants through stomata. அவங்களுக்கு எக்ஸஸாக தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணியை தன்னுடைய இலைத்துளைகள் மூலமாக வெளியே நீக்கிக்குவாங்க. இது எவ்வளோங்க பண்ணுறாங்கன்னா 90 to 95% ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் தி லீவ்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடந்துச்சுன்னா அது ஸ்டோமட்டல் டிரான்ஸ்பிரேஷன். அடுத்த ஒரு டிரான்ஸ்பிரேஷன் இருக்கு பாருங்க, கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ கியூட்டிக்கல். அதோடைய நீர் இழப்பு பண்ணுது. நீர் இழந்து அந்த நீர் பத்தாதனால தன்னுடைய புறத்தோலின் மூலமாக நீராவி போக்கு நடக்கும். அது கியூட்டிக்கல் நீராவி போக்கு. 3வது நீராவி போக்கு பாருங்க, லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். லென்டிகுலர் நீராவி போக்கு, லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அஸ் எ வேப்பர் த்ரூ தி லென்டிகல்ஸ். லென்டிகல் மூலமாக தன்னுடைய வாட்டரை அது லாஸ் பண்ணிக்குது. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் தன்னுடைய எக்ஸஸ் வாட்டரை லாஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் அதுங்க நிறைய வளர்ச்சிகளுக்கு தேவைப்படும்.
ஸோ பட்டைத்துளை வழியாக நீராவி போக்கு நடக்கக்கூடியது. இப்போ பாருங்கள் இந்த இலைத்துளையுடைய அமைப்பு. இலைத்துளையில் என்ன இருக்குது, யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோ. காப்பு செல்கள், செல் சுவர், நியூக்ளியஸ், இலைத்துளை, வாக்குவோல், பசுங்கணிகம். இந்த பாயிண்டெல்லாம் படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது இல்லையா, நீராவி போக்கு ஏன் நடக்கணும், அதில் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கிரியேட்ஸ் எ புல் ஆஃப் லீவ் அண்ட் ஸ்டெம். வேர் பகுதியிலும் தண்டு பகுதியிலும் ஒரு இழுவிசை நடப்பதற்கு காரணமே இந்த டிரான்ஸ்பிரேஷன் தான். இட் கிரியேட்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். வேரிலிருந்து நீரை உறிஞ்சுத்தன்மை அல்லது நியூட்ரியன்ஸை உறிஞ்சுத்தன்மை இதிலேருந்து தான் செய்தோம். இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். இப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு ஊட்டச்சத்து அதுக்கு போயிட்டே இருக்கும், உப்புகள்லாம் போயிட்டுருக்கும். அது இல்லாமல் இட் ரெகுலேட்ஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளான்ட். தாவரத்தின் வெப்பநிலையை சீர்படுத்திக்கிட்டே இருக்குது. இது டிரான்ஸ்பிரேஷன் பற்றி பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். வாயு பரிமாற்றம் கூட நடக்குது. கண்ணை மூடிட்டு சொல்லலாம், என்ன வாயு, கார்பன் டை ஆக்சைட்ஸ் டு ஆக்சிஜன், ஆக்சிஜன் டு கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்கும். ஏர் எக்ஸ்சேஞ்ச், பிளான்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்பன் டை ஆக்சைடு டு ஆக்சிஜன் கண்டினியூஸ்லி த்ரூ ஸ்டோமேட்டா. இந்த இலைத்துளைகள் மூலமாக நடக்கும். அதில் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் வந்திருக்கு பாரு, மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. என்னது, கேனோங்கஸ் ஃபோட்டோமீட்டர். படிச்சிருக்க மாட்டோம்ல, எங்கேயாவது படிச்சிருக்க மாட்டோம்ல. ஸோ கேனோங்கின் ஃபோட்டோமீட்டர் என்னங்க, அது என்னது, டிரான்ஸ்பிரேஷனை மறைமுகமாக நடக்கக்கூடியதை மெஷர் பண்ணக்கூடிய மீட்டர். படித்து வச்சுக்கோங்க. மெஷர் தி ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இன்டைரக்ட்லி. மறைமுகமாக நீராவி போக்கினை அளவிட செய்யும் கருவி இந்த கேனோங்கின் ஃபோட்டோமீட்டர். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், கடத்து முறை. ஸோ கடத்து முறைன்னு என்ன அர்த்தம், இங்கே வேர்லேருந்து அப்படியே தண்டுகள் வழியாக கிளைகள் வழியாக இலைக்கு போய் கடத்தும். அப்படி கடத்துறதுக்கு என்ன, எது கடத்துறாங்க, அவங்களுக்கு நீர் வேணும், மினரல்ஸ் கனிமங்கள் வேணும், ஃபுட்டு எல்லாமே வேணும். ஸோ ஃபுட் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாத்துக்கும் அவங்க போகணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். எது வழி நடக்கும், சைலம் அண்ட் ஃப்ளோயம் play an important role in this process. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாருங்கள், செல் டு செல் டிரான்ஸ்போர்ட்னு இருக்குதாம்மா. அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு ரெண்டு இருக்குது. பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் டிஃப்யூஷன், ஃபெசிலிலேட்டட் டிஃப்யூஷன். இந்த ஃபெசிலிலேட்டட் டிஃப்யூஷனில் சேனல் புரோட்டீன், கேரியர் புரோட்டீன் இருக்குது. அதே போல் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் சேனல் புரோட்டீன், கேரியர் புரோட்டீன், பம்ப்ஸ் எல்லாமே இருக்கும். இது செல் டு செல் டிரான்ஸ்போர்ட். செல்களுக்கு இடையே கடத்தும் முறை தான் பார்த்தோம். ஆற்றல் சாரா கடத்தல், ஆற்றல் சார் கடத்தல். ஆற்றல் சாரா கடத்தலில் பரவல் அல்லது மேம்படுத்தல் பரவல். ஸோ தமிழில் படிக்கிறது, இங்கிலீஷே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று நடக்கும் பாருங்கள். இந்த பிளான்ட்டில் நம்ம சொல்லுவோம், பிளான்ட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம், பிளான்ட்டு வந்து தண்ணியை உறிஞ்சிருச்சுன்னா கிடையாது. பிளான்ட்டு தண்ணியை உரியாது. அதுக்கு பதிலாக ஒரு அருமையான வேர்டு உள்ளீர்த்தல் நடக்கும் மற்றும் சவ்வூடு பரவல் தான் நடக்கும். அது இம்பிபிஷன், ஆஸ்மாசிஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டேம். சரிங்களா, இம்பிபிஷன், உள்ளீர்த்தல். இது எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா. உள்ளீர்த்தலுக்கு நீங்கள் ஒரு தொட்டியில் அல்லது ஒரு 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 தண்ணியை வந்து நிரப்பி வச்ச ஒரு பாத்திரத்தில் ஒரு கட்டை இருக்கு இல்லையா, அதாவது செடியுடைய ஒரு கிளை, காஞ்ச கிளையை தூக்கி அதில் போட்டுருங்க. மேலே மிதக்குமா இல்லையா, ஒரு அரை மணி நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு, 2 மணி நேரத்துக்கு அந்த அந்த கட்டை இல்லையா, தக்கை, அது மிதக்கும். அந்த மர குச்சி வந்து மிதக்கும். பிறகு என்ன ஆயிரும், அப்படியே கீழே போயிடும். என்ன நடந்திருக்குது, அது உரியல,
உள்ளீர்த்தல் நடந்திருக்குது, இம்பிபிஷன் நடந்திருக்குது. அப்போ பிளான்ட் இம்பிபிஷன் நடக்கும். இந்த இம்பிபிஷன் நடக்கும்போது கொலாய்டல் சிஸ்டம் such as gum, starch, protein, cellulose, agar, gelatin when placed in water will absorb large volume of water and swell up. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட்டை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த பஞ்சு போல் இருக்கிறதெல்லாம் தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அது உறிஞ்சிருங்க. ஆனால் these substance called imbibans, இவங்களாம் உரியது எப்படி? இம்பிபேன்ஸ், உள்ளிருத்தல் தான் நடந்திருக்குது. ஒரு பஞ்சை தூக்கி நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டால் பஞ்சு நான் உரிய அவசியம் உரியதில்லை. அது தானாக தண்ணி உள்ளிருத்தல் போயிடும். இதே போல தான் இந்த ட்ரை சீட்ஸு இந்த ஸ்வெல்லிங் நடக்கிறதுக்கு காரணமே இந்த ஒரு சீட்ஸை கொண்டு வந்து தண்ணி மணலை நோண்டி உள்ளே வச்சு தண்ணி ஊற்றும் போது அந்த இடத்துல இம்பிபிஷன் தான் நடக்குது. இந்த ஸ்வெல்லிங் ஆஃப் வுட் விண்டோஸ், நான் சொன்னேன் இல்லையா, வுட் அண்ட் விண்டோஸ் அதே தான். டோர் டியூ டு ஹை ஹியூமிடிட்டி. இப்போது திடீர்னு ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், டோர் நல்லா ஓப்பன் ஆன டோர் வந்து நல்லா திடீர்னு மழை பெஞ்சிச்சு, ஹை ஹியூமிடிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா டோர் திடீர்னு ஓப்பன் பண்ணும்போது டைட்டாக இருக்கும். இது காரணம் உள்ளிருத்தல் நடந்திருக்குது. எதில்? அந்த வுட்டன் டோரில். இந்த உள்ளிருத்தலுக்கான சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபியூமிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூமிகேஷன் இதான் ஃபியூமிகேஷன். பாருங்க, பண்டைய காலத்தில் வந்து பாறைகளில் சிறு பிளவு இருந்தாலே அங்கே வந்து செடிகள் வளர்ந்துருவாங்க. மரத்துண்டுகள் பெருக்கமடைந்து பாறைகள் மிக சரியாக வெட்டப்படுவது போல இந்த அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து அங்குடைய மலைகள் வந்து சிலதெல்லாம் வந்து உடஞ்சி போகிறதுக்கு காரணமே வந்து இந்த மரங்கள் தான். கோதுமையிலிருந்து பெறப்படும் குளுட்டன் அது எடையை விட 300% அளவிற்கு நீரை உறிஞ்சிடும். பயங்கரமாக நீரை உறிஞ்சிருங்க. இது கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னு தெரியும். ஃபியூமிகேஷன் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம வந்து இன்கேஸ் ஒரு இந்த நீர் சத்து சில பேர்த்துக்கு குறைஞ்சிருச்சு உடம்புல அப்படின்னா அவங்களாம் வந்து கோதுமை சாப்பிடக்கூடாது. புரியுதா? நீர் சத்து இல்லைங்க, எனக்கு பேசிக்காக எனக்கு வந்து நீர் வந்து உடம்புல இல்லை. அப்படி இருக்கிற ஒரு உடம்புக்கு கோதுமை சாப்பிடக்கூடாது. கோதுமையில் என்ன இருக்குது? குளுட்டன் இருக்குது. குளுட்டன் என்ன பண்ணுவோம்? நீ சாதாரணமாக குடிக்கக்கூடிய டம்ளர் தண்ணி குடிக்கிறீல, அந்த குளுட்டன் உறிஞ்சிடும். இதான் உள்ளீர்த்தலுடைய ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஆஸ்மாசிஸ், சவ்வூடு பரவல். சாதாரண கேள்விப்பட்டிருக்கோம், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், ஆஸ்மாசிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆஸ்மாசிஸ் தான் என்ன? மூமெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் த்ரோ எ செலக்டிவ்லி permeable membrane from the place to its higher concentration to the place of its lower concentration. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தேவையில்லை, சிம்பிளாக நோட் பண்ணிக்கோ. அதிக செறிவான இடத்திலிருந்து குறைந்த செறிவு இடத்திற்கு ஒரு சவ்வின் வழியாக செல்வது தான் சவ்வூடு பரவல். புரியுதா? ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும், அவ்வளோதான். புரியுதா? ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் டு லோயர் வாட்டர் பொட்டன்ஷியல். ஒரு சவ்வின் வழியாக செல்லும், பர்மியபிள் மெம்பரேன் மூலமாக செல்லும், அது ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தான் நம்ம வாட்டர் குடிக்கிறோம். அதோட மீனிங் என்ன? லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஒரு பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக போகும், அது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். எல்லாரும் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாட்டர், ஆர்ஓ வாட்டர். ஞாபகம் வச்சுருக்கோம், கிடையவே கிடையாது. ஆர்ஓ வாட்டர் ஒரு சப்ளிமெண்ட் தான், அது ஒரு துணை ஆர்ஓ தான். ஆனால் பிரைமரி ஆர்ஓ எல்லாத்தையும் நம்மளே உடம்புக்குள்ளே வச்சுருக்கோம். என்னது? கிட்னி தான் த பெஸ்ட் ஆர்ஓ. அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த சவ்வு இது வரைக்கும் மாற்றிருக்குமா? நம்ம சில பேர் 50 வருஷம், சில பேர் 100 வருஷம் வரைக்கும் வாழ்கிறாங்க. யாரும் கிட்னியை பெருசாக அதிகமாக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் தவிர. அப்போ அந்த ஆர்ஓ எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஆர்ஓ லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷனில் அது வந்து தன்னுடைய ஒர்க்கு பண்ணுது கிட்னி. அடுத்தவங்க பாருங்கள்,
பிளாஸ்மோ சிதைவு, பிளாஸ்மோலேசிஸ் ஆர் அசென்ட் சாரேற்றம், பிளாஸ்மோலேசிஸ். இந்த பிளான்ட்டில் பிளாஸ்மோலேசிஸ் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். பிளாஸ்மோ சிதைவு, ஒரு தாவர செல் இருக்கு இல்லைங்களா, அது ஹைப்பர்டானிக் கரைசலில் வைக்கும் பொழுது நீர் மூலக்கூறுகள் செல்லிலிருந்து வெளி சவ்வோடு பரவலாக வெளியேறுகிறதாம். வெளி சவ்வோடு பரவ வெளியேறிட்டு அதில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் வெளியேறுவதால் செல்லின் புரோட்டோபிளாசம் சுருங்கி செல் சவ்வானது செல் சுவரிலிருந்து விடுபட்டு செல்லானது நிகழ்ச்சி நிலையில் அடைகிறது. இதை பிளாஸ்மா சிதைவு. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் இப்போ போய் பாரு, புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு படிச்சுன்னா புரியாது. வாட் இஸ் பிளாஸ்மோலைசிஸ்? when a plant of the cell is kept in a hypertonic solution, water leaves cell due to exosmosis இல்லையா? as a result, water loss, protoplasm shrinks and the cell membrane is pulled away from the cell wall and finally the cell becomes flaccid. The process is called plasmolysis. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, படிக்க வேண்டாங்க அப்படின்னு போயிடாத. சென்டென்ஸில் எங்கேயாவது கேட்டு விட்டுற போகிறான். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டு விட்டுறான், படிச்சு. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? சாரேற்றம் அப்படிங்கிறது அசென்ட் ஆஃப் சேப். இப்போ சாரேற்றம் நடக்கும்போது the water within xylem along with dissolved minerals from root is called sap. And its upward transport is called ascent of sap. புரிஞ்சிருச்சா? சைலம் வழியாக உப்புக்களையும் கனிமங்களையும் எங்கேருந்து, வேரிலிருந்து எடுப்பது, அதான் சாப், அதான் சாரேற்றம். இது தன்னுடைய கிளைகளுக்கு மேலே அந்த பிளான்ட்டுக்கு, அந்த கிளைகளுக்கும் தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் எடுத்துகிட்டு போகிறது அசென்ட் ஆஃப் சேப், சாரேற்றம் அப்படின்னு அர்த்தம். அது தாவரங்கள் எப்படி நீர் உறிஞ்சப்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்போ படித்ததை அப்படியே ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டிரான்ஸ்லொகேஷன், இடப்பெயர்ச்சி. என்ன இடப்பெயர்ச்சி? அப்போ மரங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகுதா? இல்லை. தன்னுடைய ஃபுட் இருக்கு இல்லையா, ஃபுட், அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ஃப்ரம் சைட் ஆஃப் சிந்தசிஸ் டு சைட் ஆஃப் யூட்டிலைசேஷன் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஆர்கானிக் சொல்யூஷன். எப்படி பாருங்கள், தான் உற்பத்தி செய்த இடத்திலிருந்து உணவுப் பொருளை தான் பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்வது தான் அந்த டிரான்ஸ்லொகேஷன். மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லொகேஷனை கொடுத்துருக்காங்க. இடப்பெயர்ச்சி எப்படி செயல்முறை நடக்குது அப்படின்னு. இங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த செல் மீசோஃபில் செல்ஸ். அவங்க தான் ட்ரா வாட்டர் ஃப்ரம் தி சைலம். அந்த சைலத்தில் நேராக லீஃப் போது அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் எண்ட் ஆஸ்மாசிஸ் அல்லது எண்டோஸ்மாசிஸ், லீடிங் டு இன்க்ரீஸ் தி டர்கர் ப்ரெஷர் ஆஃப் மீசோஃபில் செல். ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் படிச்சுக்கோ. மெக்கானிசம் மோஸ்ட்லி நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த இடப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். தாவரங்கள் ஸ்டார்ச், குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸ் சர்க்கரைகளை தவிர்த்து சுக்ரோஸை மட்டும் ஏன் இடப்பெயர்ச்சி செய்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ பிளான்ஸில் என்ன சொல்கிறாங்க, சுக்ரோஸ், அவங்க சுக்ரோஸை மட்டும்தான் அவங்க இடப்பெயர்ச்சி செய்கிறாங்கப்பா. ஸ்டார்ச், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாம் அவங்க இடப்பெயர்ச்சி செய்கிறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அவங்களாம் யாருங்க? எளிய மோனோசாக்கரைட்ஸ், சிம்பிள் மோனோசாக்கரைட்ஸ். ஆனால் சுக்ரோஸ் என்பது குளுக்கோஸ் அல்லது ஃப்ரக்டோஸ், இவங்கெல்லாம் டைசாக்கரைட்ஸ். இதுலேயே புரிஞ்சிருச்சு. மோனோசாக்கரைட்ஸ் ஈஸியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, குளுக்கோஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க கீழே. குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் என்னதுங்க? மோனோசாக்கரைட்ஸ். சுக்ரோஸ் என்னது? டைசாக்கரைட்ஸ்.
ஸ்டார்ச் என்பது குளுக்கோஸின் பாலிசாக்கரைட்ஸ். அப்போ குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸை விட சுக்ரோஸும் ஸ்டார்ச்சும் ஆற்றல் திறம்பட சேமிக்க வல்லன. சரிங்களா? அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, சுக்ரோஸை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டார்ச் நீரில் கரையாது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃப்ளோயம் வழியாகவும் போகாது. நீரில் கரைஞ்சாதானே ஃப்ளோயம் வழியாக போகலாம். அப்போது என்னாச்சு, இந்த சுக்ரோஸ் அதிக அடர்வில் குறைந்த பாகுத்தன்மை கொண்டது. அதே மாதிரி ரிடக்ஷன் டெக்ஸ் ப்ளஸ் நடக்கும். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதனுடைய மெக்கானிசம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக நம்ம வந்து இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிச்சுட்டு போயிடலாம். இது அடுத்த ஒரு முக்கியமானது, நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நம்ம வந்து பயாலஜியில் படிப்போம், கெமிஸ்ட்ரியில் படிப்போம், என் ஜியாகிரஃபியில் கூட படிப்போம். நைட்ரஜனை நிலைநிறுத்துறது. ஏன்னா நைட்ரஜன் எங்கே இருக்குது, அட்மாஸ்பியரிக்கில் இருக்குது 70%. அங்கேருந்து எடுக்க போகுது. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது அமோனியா இஸ் டேம்ட் அஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். வளிமண்டலத்தின் நைட்ரஜனை பிடிச்சி இழுத்து அது நிலைநிறுத்தி கொள்வது நைட்ரஜன் நிலைநிறுத்துதல். இப்போ நிலைநிறுத்தக்கூடிய என்னென்ன தேவைப்படுது பாருங்கள். உயிர் அல்லாத முறையிலையும் நிலைநிறுத்துவாங்க, உயிரியல் முறையிலையும் நிலைநிறுத்துவாங்க. உயிர் அல்லாத முறையில் வந்து தொழிற்சாலை, மின்னல். உயிர் உள்ள முறையில் கூட்டுறவு, கூட்டு உயிரற்ற அல்லது கூட்டு உயிர். கூட்டு உயிரில் தான் நிறைய பிளான்ட்ஸ் வந்து நிலைநிறுத்திக்குவாங்க. பயாலஜிக்கல் தான், அதான் லெகுமினஸ் பிளான்ட், நான் லெகுமினஸ் பிளான்ட். சரியா? ஸோ லெகுமினஸ் பிளான்ட்லாம் என்ன அர்த்தம், இந்த அவரை செடி இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க லெகுமினஸ் பிளான்ட். அவங்களாம் நிறைய செடி வளர்த்துருவாங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வளிமண்டல நைட்ரஜனை பிடிச்சி இழுத்து மண்ணுக்கு கொண்டு வந்து நைட்ரஜனை கொடுத்துருவாங்க. இவங்க தான் இந்த பயாலஜிக்கல், நான் பயாலஜிக்கலாக 2 இருக்காங்க. சரிங்களா? அதாவது உயிரிய நைட்ரஜன் நிலைநிறுத்தல், உயிரி அல்லாத நைட்ரஜன் நிலைநிறுத்தல். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அந்த சிம்பியாட்டிக் நைட்ரஜன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்க, முக்கியமாக கிடையாது. ஆனால் லெகுமினஸ் பிளான்ட்டு, நான் லெகுமினஸ் பிளான்ட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் லெகுமினஸ் பிளான்ட் என்னென்னா அப்படின்னு பார்த்துக்கோ. இப்போ லெகும் அல்லாத நைட்ரஜன் நிலைநிறுத்துவது அல்னைஸ் சவுக்கு மரம். அல்னைஸ் சவுக்கு மரம் வந்து நைட்ரஜனை, அதாவது லெகும் இல்லாத நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடியது. வேர் முடிச்சு உருவாக நைட்ரஜன் நிலைநிறுத்துதல். அதாவது என்ன சொல்கிறோம், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வித் அவுட் நோடுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கான்கள், ஆந்தோசிரஸ், அசோலோ, சைக்கஸ் எக்ஸாம்பிள்ஸ் படித்து வச்சுக்கோ. அதே மாதிரி கூட்டுயிர். கூட்டுயிரில் பண்ணோம்னா ஏரோபிக், ஆனிரோபிக், ஃபோட்டோசிந்தட்டிக், கெமியோசிந்தட்டிக், ஃப்ரீ லிவிங் ஃபங்கி, சைனோபாக்டீரியா. யாருங்கிறது அவங்களுடைய நேமை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இந்த பகுதியை. சரிங்களா? ஃபோட்டோசிந்தட்டிக் பிளான்ட் எதுங்க, குளோரோபியம். சரிங்களா? ரோடோஸ்பிரில்லியம். ஸோ இந்த மாதிரி பேர்களை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வளிமண்டல நைட்ரஜனை எப்படி நிலைநிறுத்துது அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இங்கே படம் மூலமாக காமிச்சிருக்காங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரெஸ்பிரேஷன் காம்பன்சேஷன் பாயிண்ட். ஸோ ஈடு செய்யும் புள்ளி. ஸோ எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த ரெஸ்பிரேஷன் நடக்குது இல்லையா, சுவாசம். இது வந்து ஜென்ரலாக எங்கே கொடுத்துருக்காங்க, அதிகாலை மற்றும் அந்தி பொழுதில் ஒளி செறிவு குறைவாக இருக்கும் அந்த நேரத்தில் நடக்கும். அந்த நேரத்தில் சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு ஒளி சேர்க்கையின் போது பயன்படுத்தப்படும் கார்பன் டை ஆக்சைடை எந்த புள்ளியில் ஈடு செய்கிறதோ, அதாவது நிகர வாயு பரிமாற்றம் எங்கே நிகழாமல் இருக்கிறதோ அதான் ஈடு செய்யும் புள்ளி. த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கா பாருங்கள். அதை ஈடு செய்யக்கூடிய புள்ளியை வந்து இங்கே படத்தின் மூலமாக காமிக்கிறாங்க. அதாவது கார்போஹைட்ரேட் பேலன்ஸ், அதுக்கப்புறம் ஹவர்ஸ். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி
அந்த ஃபோட்டோசிந்தசிஸுடைய ரேட் பார்க்கும்போது எந்த பகுதினா அந்த காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹேண்டி நிமோமோனிக் அப்படின்னா, ஸோ இந்த ஹேண்டி நிமோமோனிக் அப்படிங்கிறது ஒரு சிங்கம் கர்ஜிக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. லியோ லைன்ஸ் த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லியோ லைன்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம படித்தோம், ஆக்சிடேஷன். GER கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெடக்ஷன். இதை வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக இதை மேப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டடி கோத்ரூ பண்ணிக்கங்க, இதெல்லாம் முக்கியமாக கிடையாது. பாருங்கள், காற்று அது ஏரோபிக் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம் இல்லையா, காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம். காற்று சுவாசம் தான் இதான், வெளியில் நம்ம காற்று மூலமாக சுவாசிக்கிறது. காற்றில்லா சுவாசத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இந்த ஒயின்லாம் உருவாகுது இல்லையா, சாதாரண வந்து கிரேப்ஸ்லேருந்து ஒயின் உருவாகுது. ஒயின் உருவாகும் போது காற்றில்லா சுவாசத்தின் மூலமாக தான் உருவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயர்நிலை உயிரினங்கள் அனைத்தும் உயிருள்ள செல்களில் தான் நடக்கும். ஆனால் காற்றில்லா சுவாசம் பாஞ்சு, அதாவது ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியால் நடைபெறும். இங்கே ஆக்சிஜன் இம்பார்ட்டண்ட், இங்கே ஆக்சிஜனே தேவையில்லை. கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இறுதி விளைபொருள். இங்கே ஆல்கஹால் கார்பன் டை ஆக்சைடு. ஆல்கஹால் கார்பன் டை ஆக்சைடு லாக்டிக் அமிலம் எங்கே கிடைக்குது? எங்கே கிடைக்குதுங்க? அந்த இந்த பிரேவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய தயாரிக்கிறாங்களே அங்கே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 36 ATP மூலக்கூறுகளை உருவாக்குமா, இங்கே 2 ATP மூலக்கூறுகளை உருவாக்கும். TCA சுழற்சி நடைபெறும். இங்கே வந்து கிளைகாலிசிஸ் நொதித்தல் என்சைம்ஸ் இருக்கிறதே, அந்த 2 நிலைகள் நடைபெறும். சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். இங்கே சைட்டோபிளாசத்தில் மட்டும் நடக்கும். ஸோ இந்த கம்பரிஷன் சார்ட்டை படிச்சுக்கோ, இங்கிலீஷில் இருக்கும். தி ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜாக சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்தி கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கோ. கிளைகோலைசிஸ், குளுக்கோஸை ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறோம், குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி 6 கார்பன் இருக்குது பார்த்தீங்களா குளுக்கோஸு, அது 3 கார்பனாக மாற்றிடும். 6 கார்பன் உள்ளது குளுக்கோஸு, 3 கார்பன் உள்ளது பைருவிக் அமிலம். பைருவிக் அமிலம் அதை படிச்சுக்கணும். 6 கார்பன் 3 கார்பன். இது எங்கே நடக்கும்? ஒரு செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் நடக்கணுமா. இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இது ஏரோபிக்லேயும் இருக்கும் ஆனரோபிக்லேயும் சேமாக தான் நடக்கும். ரெண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்ஸ் சைக்கிள். கெப்ஸ் சைக்கிள் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டு வச்சிருக்கிறான். கிரப் சுழற்சி எப்பொழுது நடைபெறும்? ஏனரோபிக் ரெஸ்பிரேஷனா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா, சரிங்களா, அல்லது ஃபோட்டோசிந்தசிஸ்லையா, இப்படி வரிசையாக கட்டு வச்சுருக்காங்க. இந்த கெர்ப் சுழற்சி ஆனரோபிக் இல்லையா, ஆனரோபிக் ஏரோபிக் 2 இருக்குல்ல, இதில் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்று சுவாசத்தின் படிநிலைகளில் தான் இந்த கெர்ப் சைக்கிள் நடக்கும். கெர்ப் சைக்கிள் என்னது, மைட்டோகாண்ட்ரியா இருக்கக்கூடிய பிளேஸில் நடக்கும். கடைசியாக அந்த கிளைகோலிசிஸில் 2 மாலிகுல் பைருவிக் அமிலத்தை மைட்டோகாண்ட்ரியாவாக மாற்றிடும். இது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ், ஆக்சிஜன் ஏற்ற வினை. பைரோவிக் அமிலம் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி ஒரு சைக்கிள் நடைபெறும். அதான் வந்து ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், TCA. TCA சுழற்சி. TCA சுழற்சி கிரப்பு சுழற்சி ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒரு பாருங்கள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி. இங்கே நடக்கும்போது என்ன ஆகும், மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். அங்கே உட்புற சுவர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரு சங்கிலி மாதிரி அது கடத்த ஆரம்பிக்கும். அதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். என்னென்ன கடத்தும் பாருங்கள், NADH+, H+, அதே மாதிரி FADH2. இந்த மாலிகூல்ஸ் கிளைகோலைசிஸ் கெர்ப் சைக்கிள்ஸில் ஆக்சிடைஸ் ஆகி NAD+, FAD அப்படிங்கிற ஒரு எனர்ஜி
உருவாக்கி ஒரு எலக்ட்ரான் மூலமாக உருவாக்கும். சரிங்களா? அதே போல் இந்த எலக்ட்ரான் உருவானுச்சு இல்லையா, அந்த எலக்ட்ரான் வந்து அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி ரிலீஸ் ஆகி ஏடிபி வந்து சிந்தசைஸ் பண்ணும். இதுக்கு பேர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷன். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போர்ட் சேர்ப்பு, ஆக்சிஜனுக்காக பாஸ்போர்ட் சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உருவாகும் போது H2O வந்து ரிடக்ஷன் ப்ராசஸாக நடக்கும். நான் சொன்ன அந்த ப்ராசஸை இங்கே சார்ட் மூலமாக இருக்குது, அப்படியே பார்த்து படிச்சுக்கோ. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாமில் கேட்ட கொஷின் எடுத்து பார்த்துக்கோ. ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷினை கேட்டுக்காங்க. ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட், சுவாச ஈவு. சுவாச ஈவோடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டு வச்சுருக்கேன் 4 இதில் பாருங்கள். RQ, the volume of carbon dioxide liberated divided by volume of oxygen consumed. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிற இந்த ஃபார்முலாவை அப்படின்னு பார்த்துக்கோ. ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். RQ which is equal to O2 ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ, CO2 மேலே வச்சுக்கோ. ஓகேவா? O2 தான் எப்பயுமே வந்து ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு ரேட்டு, ஒரு ரேஷியோ பார்த்தோம்னா முதல்ல டினாமினேட்டர்லாம் பேசணும், அதுக்கப்புறம் நியூமரேட்டராக பேசணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் பேஸ் பண்ணி தான் நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டரில் வந்து ஆக்சிஜன் என்ன பண்ணுது? கன்சியூம் பண்ணுது. வெளியேற்றக்கூடியது எது? கார்பன் டை ஆக்சைடு. எங்கே? ரெஸ்பிரேஷன் கோஎஃபிஷியன்ட்டில். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். புரோட்டீனுக்கு வந்து 0.8 to 0.9 அம்மா, ஓலிக் ஆசிட் ஃபேட்டுக்கு 0.71, பால்மெட்டிக் ஆசிடுக்கு வந்து 0.36, டாட்டாரிக் 1.6, ஆக்சாலிக் ஆசிட் 4. ஸோ தாவரத்தின் சில பகுதி சிவப்பு நிறமாக இருக்குதாம்மா. தாவரத்தின் சில பகுதிகள் சிவப்பு நிறமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின் சிந்தசைஸ் நடக்குதாம்மா. ஆந்தோசைனின் சிந்தசைஸ் நடக்கும்போது which required more oxygen than carbon dioxide evolved. Therefore, the RQ will be less than 1. இப்போ வந்து சுவாச ஈவு மதிப்பு 1ஐ விட குறைவாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஆந்தோசயனின். பிரசன்ஸ் ஆஃப் ஆந்தோசயனின் தான் இது நடக்கும். இந்த ப்ரீவரேஜஸில் வந்து ஆல்கஹாலிக் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பீரு உருவாகுது, ஒயின்லாம் பாருங்கள எப்படி உருவாகுது. ஆனிரோபிக் அந்த ரெஸ்பிரேஷன்லாம் அது நடக்குது. ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகி நொதிகள் ஏற்பட்டு எத்தனால் செறிவு அதிகரித்து உருவாகுது. ஸோ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்கலாம்.